கர்த்தர் தம்முடைய ஆலயத்துக்காக பழி வாங்கினதையும் பாபிலோனுக்கு எதிராக தம்முடைய கோபாக்கினையை எரேமியா தீர்க்கன் மூலமாக உரைக்கிறதே இந்த 50ஆம் அதிகாரம். அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் மற்றும் யூதா புத்திரர்களை மறுபடி தம்மண்டையில் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு அளிக்கும் மன்னிப்பின் மகத்துவத்தையும் அவர் எடுத்துரைக்கிறார். அவர்களுடைய மீட்பராகிய நம்முடைய ஆண்டவர் எவ்வளவுக்கு வல்லமையுடையவர் என்பதையும் இந்த அதிகாரம் கூறி நிற்கிறது. உபத்திரவங்களுக்கூடாகவும் சிறையிருப்பினாலும் துவண்டு போன தமக்கே உரிய ஜனங்களை ஆண்டவர் கைவிடாதவராக அவர்களுக்கு மாபெரிய மன்னிப்பளிக்கிறவராக இருக்கிற இதே ஆண்டவர் இன்றைக்கும் எங்கள் மத்தியில் உயிருள்ளவராகவும் இவ்வார்த்தைகளுக்கு உண்மையுடையவராகவும் இருக்கிறார். நாமும் இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கூடாக ஒரு வேளை கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறவாதவராகவும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அளவற்ற கிருபையை பொழிகிறவராகவும் இருக்கிறார். நாம் இன்னும் அவர் அண்டையில் கெட்டி சேர்வோமாக. ஆமேன்.